பட்டாபிஷேக காட்சியில் ராமபிரான் எல்லோருக்கும் பரிசு பொருட்களை கொடுத்து விட்டாராம். எல்லாருக்கும் கொடுத்து முச்சாச்சு. அங்க வெறுங்கையா நின்னவர் ஒரே ஒருத்தர் தான். யாருன்னா அனுமன் தான். உற்ற நேரத்தில் உரிய நேரத்தில் ஒருவருக்கு உதவுவதுதான் உண்மையான நட்பு, தொண்டு, தோழன். நீ என்னை தடவினால்தான் என்னை விட நீ பெரியவர் என்பதை இந்த மண்ணுலகத்திற்கு காட்ட முடியும் என்று அடிகான் அழகனாக அவதார புருஷனாக இருந்த ராமன் அனுமனிடத்தில் வேண்டினான் என்றால் அனுமனுடைய எண்ணம் கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் பலபல எமக்கருளே, செல்வம் கொளிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுற திருவருள் புரிந்திடுவோம், தலையால் வணக்கம் புரிந்திடுவோம், தயவாய் காத்திட மூவருமே. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியின் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அன்பர்களே, எண்ணமே கடவுள். அண்மையிலே நான் ஒரு அற்புதமான ஆன்மீக கட்டுரையுடைய ஒரு புத்தகத்தை படித்தேன். பொதுவாக உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள்லாம் ஒரு ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய செய்திகளை தொகுத்து வகுத்து தீபாவளி மலர், பொங்கல் மலர் என்று சிறப்பு நிகழ்வாக வரும். அப்படி ஒரு பழைய ஆன்மீக மலரை புரட்டி பார்த்தபோது எண்ணமே கடவுள், எண்ணமே இறைவன் என்று ஒரு அற்புதமான கட்டுரை படித்தேன். நம் நெஞ்சத்தை உழுக்கியது, உருக்கியது. இங்கே ராமாயண காட்சி பார்க்கின்ற 10,000 பாடலை சத்தாக தந்தான் கம்பன். அதில் பல பேருக்கு சிறப்பு உண்டு. ராமன், சீதை, லக்ஷ்மணன், பரதன், குகன், ராவணன், வீடனன், இப்படி பல பாத்திரங்கள் இருந்தாலும் அனுமனுடைய பெருமையை நாம் பல சமயம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த கட்டுரையில் எப்படி வடிக்கிறார்கள் என்றால், பட்டாபிஷேக காட்சியில் ராமபிரான் எல்லோருக்கும் பரிசு பொருட்களை கொடுத்து விட்டாராம். எல்லாருக்கும் கொடுத்து முச்சாச்சு. அங்கே வெறுங்கையா நின்னவர் ஒரே ஒருத்தர் தான். யாருன்னா அனுமன் தான். ராமன் எதிரிலே இருந்த அனுமனை, வாயுபுத்திரனை, அஞ்சனா மைந்தனை அருகிலே அழைத்து தன்னை ஆற தழுவ சொல்லியிருக்கார். ஆற தழுவ விக்கிச்சு நின்றிருக்கார் வீரபக்த ஆஞ்சநேயர். ஏன் என்னன்னு அவருக்கு தெரியல. அப்போ ராமன் சொல்கிறார், இலங்கை அரசை வீடன் கொடுத்தேன், மற்றவங்களுக்கெல்லாம் எல்லா பொருளையும் கொடுத்துட்டேன், என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் உன் செயலுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அனுமா, ஏன் தெரியுமா நீ என்னை ஆறத் தழுவு என்று சொல்கின்றேன்? கைமாறு கருதாது உற்ற நேரத்தில் உரிய நேரத்தில் ஒருவருக்கு உதவுவதுதான் உண்மையான நட்பு, தொண்டு, தோழன். யார் ஒருவரை ஆறத் தழுவுகிறாரோ அவர் பெரிய மனிதர். ஒருவேளை நான் உன்னை தழுவி உன்னை விட பெரியவராக காட்டிக்கொள்வதை விட நீ என்னை தழுவினால்தான் என்னை விட நீ பெரியவர் என்பதை இந்த மண்ணுலகத்திற்கு காட்ட முடியும் என்று அறத்தின் நாயகனாக, அறத்தின் வேந்தனாக, நடையில் நின்று என் நாயகனாக, அடிகான் அழகனாக அவதார புருஷனாக இருந்த ராமன் அனுமனிடத்தில் வேண்டினான் என்றால் அனுமனுடைய எண்ணம், அவனுடைய பக்தி எவ்வளவு உயர்ந்தது என்பதை இந்த பக்தி நமக்கு காட்டியது. பெரிய புராணத்திலேருந்து ஒரு பகுதி அவங்க காட்டுறாங்க. 63 நாயன்மார் வறுமையிலே சோறு போட்டவரை பார்க்குறோம், விதை நெல்லை வறுத்து கொடுத்தவரை பார்க்குறோம், கண்ணை கொடுத்த நாயனாரை தெரியும், மனைவி அமைச்சு வச்ச இயற்பகையாரை பற்றி இருக்குது, இன்னும் சொல்ல போனால் சிவவேடமே தவவேடம்னு வாழ்ந்தவங்க இருக்குது, தன்னுடைய அழகை குறைத்து கொண்டு பேய் உருவம் மாறி எம்மை பேணும் அம்மைகான்னு சொன்ன நாயனார் உண்டு. ஒரு நாளிகை கழித்து பிள்ளை பேர் என்று சொன்னால் சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனா வருவான்னு பிள்ளைக்காக தன்னை தலைது குப்புற கட்டச் சொல்லி சிவந்த கண்களோடு பிறந்த கோச்சங்கனுடைய பெற்றெடுத்த தாய் கமலவதியை பற்றிய கதை உண்டு. ஆனால் அவர்கள் குறிப்பிடுவது பூசலார். ஏன்? மன்னன் கட்டிய கோயிலை விட, மாடக்கோயிலை விட உள்ள கோயிலுக்கு ஈசன் வந்தான். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். அப்படின்னா என்ன? பூசலாருடைய எண்ணம் பெரிது, எண்ணம் பெரிது. நம்ம சும்மா படிக்கும்போது மோட்டிவேஷனில் திங் பிக், உள்ளுவதெல்லாம் உயர்வில்லல் பெரிதெனும் பெரிதுகள். உண்மையிலேயே நம்முடைய எண்ணம் பெரிதானால் மந்திரம் வேண்டாம், ஜபம் வேண்டாம், தபம் வேண்டாம், எல்லாம் இறைவன் தேடி வரும். அதற்கு ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க.
நம்முடைய வரலாற்று அடிப்படையில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் எவ்வளவு உயர்ந்தது. ராஜராஜன் உயர்ந்தவன் தான், பிரகதீஸ்வரர் உயர்ந்தவன் தான், நந்தி உயர்ந்தது. அது எல்லாவற்றையும் விட தன் பிள்ளைக்கு கொடுக்க வைத்திருந்த பாலை நெய்தீபம் ஏற்றுவதற்காக சுரந்து கொடுத்து இன்றைக்கும் கல்வெட்டாக நிற்கிறாளே வரகுணாள் என்கின்ற பெண், அவளுடைய எண்ணம் எவ்வளவு உயர்ந்தது. நாம் வரலாற்றோடு பக்தியையும் பார்க்கின்றோம், பக்தியோடு வரலாற்றையும் சேர்த்து பார்க்கின்றோம். சிவகங்கை சீமை வீரத்தின் விளைநிலம், காளையார் கோயில், பார்ப்பவர்களையெல்லாம் பற்றி எடுக்கக்கூடிய கல்வெட்டுகள், சிற்பங்கள் எல்லாம் இருந்த அந்த கோயிலில் சின்ன மருது பெரிய மருதுவை விட கால வெள்ளத்து அழியாத கல்வெட்டாக இருப்பவர் யார்? குப்பமுத்து ஆசாரி. காரணம், தேர் ஓட வேண்டுமென்றால் குப்பமுத்து ஆசாரி வர வேண்டும். தேரை செய்தான், மன்னனிடத்தில் வேண்டி பெற்று தலைப்பாகையையும் உடைவாளையும் பெற்றான். எதற்கு? யார் தேரில் அமர்ந்து வெள்ளோட்டம் போகின்றார்களோ அவர்கள் உயிர் பறிபோகும், தன் உயிர் போனாலும் இந்த மக்களை காக்கக்கூடிய மன்னன் உயிர் பாதுகாக்க வேண்டும் என்று செஞ்சோற்று கடனுக்காக நாம் கர்ணனை படிக்கின்றோம். நம்முடைய வாழ்வியலில் வாழ்ந்து காட்டிய வள்ளலாக இருந்தவன் குப்பமுத்து ஆசாரி. எவ்வளவு பெரிய சிறப்பு! அதைத்தான் அந்த கட்டுரை நமக்கு பதிவு காட்டுகிறது. ஆழ்வார்கள் திகட்டாத இன்பம், படிக்க படிக்க இன்பம். ஆனால் நாமெல்லாம் இறைவனை வணங்கினோம், இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஆழ்வார்களுடைய பெருமையை கேட்டோம். ஆனால் ஒரு குடிக்கு ஒரு மகளாய் பிறந்து ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசியாய் நந்தவனத்தில் பூத்த நதி பெரும் கடலாக தோன்றிய ஆண்டாள் நாச்சியார் ஆண்டவனையே அடைய வேண்டும் என்பதற்காக தன் எண்ணத்தை விசாலமாக்கி சூடிய மலரை சூட்டி அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய பக்தி எதை காட்டுகிறது என்றால் அவருடைய தூய உள்ளம், எண்ணம். அப்ப இறை வழிபாட்டிற்கு எது தேவை? நான் இப்போதும் சொல்கின்றேன், எண்ணம், எண்ணம், எண்ணம். இந்த எண்ண அஸ்திவாரத்தில் நீங்கள் நெருப்பு தீபம் ஏற்ற வேண்டுமென்றால் உண்மையான பக்தி மார்க்கத்தில் செய்கின்றவர்கள் இந்த தேகத்தை நமக்கு தந்த தேகமாதாவை நாம் எவ்வளவு பணிகள் செய்தாலும் பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய பூமாதாவை, பூமி மாதாவை, தேகத்தை தந்த தேகமாதாவை, பூமி பொறுத்து கொள்ளக்கூடிய பூமி மாதாவை, நமக்கு தன் தாய்க்கு நிகராக பால் தரக்கூடிய கோமாதாவை, நாம் வாழ்வு சிறக்க நாம் சொல்லக்கூடிய வேதத்திற்கு அச்சாரமாக இருக்கக்கூடிய வேதமாதாவை மனதில் நிறைத்து நாம் எண்ணத்தை பெரிதாக்கினால் எங்கிருக்கும் ஆண்டவன் எங்கிருப்பான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.